ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சனிக்கிழமை பாப்பாவுக்கு ஸ்கூல் லீவுங்கிறதுனால சரி காலையிலே சனிக்கிழமை அதுவுமா சனி பகவானுக்கு விளக்கு போடலான்ட்டு காலையிலே கிளம்பி கோயிலுக்கு போயாச்சு. அங்கே போனால் கோயிலில் வேலை நடக்கிறதுனால விளக்கு போட முடியாது அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. கடைசியில் பெருமாளை மட்டும் கும்பிட்டுட்டு அங்கே பிரசாதம் தந்தாங்க, தயிர் சாதமும் பொங்கலும். அதெல்லாம் சாப்பிட்டுட்டு என்ன செய்ய அப்படின்ட்டு யோசித்துட்டு இருக்கும்போது சரி பக்கத்தில் சித்தி ஊர் இருக்குது, அங்கே சரி இருக்குதான்ட்டு ஃபோன் பண்ணி கேட்டால் அங்கே கோயிலில் விளக்கு போடலாம் அப்படின்ட்டு சொன்னாங்க. அதனால சரி அப்போ அங்கே கிளம்பி போகணுன்ட்டு ஒரு 11:30 இருக்கும். அங்கே வீட்டுக்கு போயாச்சு. வீட்டுக்கு போயிட்டு ஈவினிங் தான் அங்கே விளக்கு போட முடியும் அப்படின்ட்டு சொன்னதுனால வீட்டில் அங்கே பக்கத்து வீட்டில் கொய்யாக்காய் இருந்துச்சு, அதை பறித்து சாப்பிட்டுட்டு ஈவினிங்காட்டு காப்பி குடிச்சிட்டு பஜ்ஜிலாம் சாப்பிட்டுட்டு அதனால கிளம்பியாச்சு. கோயில் ரொம்ப தூரம் வீட்டில் இருந்து ஈவினிங் வாக்கிங் போன போய் ஜாலியாக நடந்து போய் சாமி கும்பிட போயாச்சு. அங்கே கோயிலுக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் போயிருக்கிறோம் நாங்கள். எங்கள் சித்தியும் இதுதான் ஃபஸ்ட் டைம். அதனால் அந்த கோயிலுக்கு எப்படி சாமி கும்பிடணும்னு தெரியலை, எந்த பக்கத்தோடு போகணும் வரணுங்கிறதே தெரியல. சரி நமக்கு தெரிஞ்சதே கும்பிடுவோன்ட்டு போய் கும்பிட்டு விளக்கு போட்டுட்டு வந்தாச்சு. ஈவினிங் வரதுக்கே 10 o'clock ஆகிடுச்சு. சரி லேட் ஆகிட்டுன்ட்டு நல்லா தூங்கிட்டு காலையிலே 6 மணிக்கு இங்கே ஊரில் கோயிலில் புதுசாக செட்டு போட்டிருக்காங்க. பால்காய் போட்டு சொன்னாங்க. அந்த காலையிலே கிளம்பி கோயிலுக்கு அந்த காலையில் நாங்கள் சாப்பிட்டுட்டு அடுத்து வந்துச்சு. அந்த பிஸியாக படம் கிளம்பி அந்த கல்யாண வீட்டுக்கு போயாச்சு. கல்யாண வீடு ரொம்ப தூரம் திருச்செந்தூர் பக்கம். அங்கே கல்யாணம் பார்த்துட்டு எடுத்துட்டு அங்கே சாப்பிட்டு எடுத்துட்டு கிளம்பி வீட்டுக்கு போகணும். அம்மா வீட்டுக்கு போகணும். வீட்டில் அங்கே திருவிழா கோயிலில் திருவிழா 5 வருஷம் ஆகிட்டு பார்க்க போயிட்டு அங்கே நல்லா சாமி ஆட்டமாக பார்த்துட்டு எடுத்துட்டு நைட்டு சாப்பாடு வச்சாங்க. அங்கே கோயிலேருந்து சாப்பாட்டுக்கு சாம்பாரும் ரசம் அவியல் 3 சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு மறுநாள் திங்கட்கிழமை பாப்பாளுக்கு ஸ்கூல் விடணுங்கிறதுக்காண்டி காலையிலே லஞ்சு ஸ்நாக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். லஞ்சு ஸ்நாக்ஸுக்கு பாப்பாளுக்கு சாத்துக்குடி ஜூஸும் அது கூட ப்ரெட்டு ஜாமும் வச்சுருந்தேன். இந்த சாத்துக்குடி நேற்று கல்யாண வீட்டுக்கு போன இடத்துல மைனி நிறைய தந்து விட்டுருந்தாங்க. அதை அந்தளவு சரி ஓகே 2 பேருக்கும் ஜூஸ் போட்டு கொடுத்துடலான்ட்டு பாப்பாவுக்கும் ஹஸ்பண்டுக்கும் ஜூஸ் போட்டு கொடுத்தாச்சு. இன்றைக்கி லெமன் ரைஸ்க்கு நான் இந்த மெத்தடில் தான் பண்ணுவேன். கொஞ்சம் ஆயில் விட்டு அதில் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுட்டு ஒரு 2 பச்சை மிளகாவும் ஒரு காஞ்ச மிளகாவும் கிள்ளி போட்டுட்டு லைட்டாக பொரிஞ்சதோட கருவேப்பிலை போட்டு கொஞ்சோண்டு மஞ்சள் போட்டு கிண்டி இறக்கிடுவேன். இது பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணுறது. நெக்ஸ்ட் அந்த ரைஸில் அந்த விட்டு கிண்டிடுவேன். எலுமிச்சப்பழம் புளிஞ்சு வச்சுருந்தால தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிளறிட வேண்டியதான். லெமன் ரைஸ் ரெடி. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு பொட்டேட்டோ ஃப்ரை. இன்னைக்கு பாப்பாவுக்கு லஞ்சும் ஸ்நாக்ஸ் எல்லாம் பேக் பண்ணி அவளை ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு க்ளீன் பண்ணலாம் அப்படின்ட்டு ஆரம்பித்தேன். கிச்சன் ஃபஸ்ட்டு இப்படி இருந்துச்சு. அதை க்ளீன் பண்ணி ரீஅரேஞ்ச் பண்ணி வச்சு எல்லா பொருளும் ரீஃபில்லும் பண்ணி எடுத்து முடிச்சு ஒர்க்கெல்லாம் முடிக்கிறதுக்கே 1 மணி ஆகிட்டு 3 நாளாட்டு ஒரே பிஸி தான்.